ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதும் பொய்யே. என்ன மச்சான் மஜாவை ரெடியாக வந்திருக்க? எங்க கிளம்பிட்ட? இன்றைக்கி என் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் மச்சான். அதனால தான் நம்ம வழக்கமாக போகிற டீ கடைக்கு அவளை வர சொல்லலான்னு இருக்கேன்டா. இதுதானே லீவ் போட சொன்னியா? இரு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு உனக்கு எங்கே தைரியம் வந்துச்சு? டேய், நான் தான் பயப்படுன்னு தெரியும்லடா. 11 வருஷம் கழிச்சு இன்னைக்காவது உனக்கு அறிவு வந்துச்சே. ஏய் மச்சான், உன் ஃபோன் எங்க? அவளுக்கு ஒரு கால் பண்ணும். ஹலோ ஹலோ, என்னடா ஏதோ பேசணும்னு சொன்னேன்? கொஞ்சம் நேரில் வரியா? நான் கொஞ்சம் பேசணும். எங்கே வரணும்? அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு. என்னடா புரிஞ்சுக்க சொல்கிறேன்? என்ன உன்னை ரிஜெக்ட் பண்ணது வேணா உங்களுக்கு வலிக்கலாம். ஆனால் எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? கூட எத்தனை வருஷம் இருந்து என்னை ஏமாத்தின ஃப்ரெண்டு நினச்சா இதுக்கு மேலே நீயே என்ன ஃப்ரெண்டாக பார்த்தாலும் என்னால் உன்னை பார்க்க முடியாதுடா. தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணு. டேய், நீ பிரிட்ஜ் மேலே இருக்கும்போதே உங்கள் அம்மா 5 வாட்டி கால் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஃபோன் அடித்து பேசு. டேய் தல்றா. ஹலோ, சொல்லுமா. எங்க தாண்டா போன? எவ்வளவு வாட்டி தான் உனக்கு கால் பண்றது? மா, அவன் கூட தாம்மா இருந்தேன். சொல்லுமா. சரி, நேத்து இன்டர்வியூ போனியே, அது என்ன தாண்டா ஆச்சு? உன் நம்பர் தாம்மா கொடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கு தாம்மா கால் பண்ணுவாங்க. ஏன் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கியா? நான் தான் இங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியும்ல. இந்த ஊர்ல சிக்னலே கிடைக்காது. நானே அங்க எங்கன்னு உனக்கு வந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நம்பர் ஏன்டா கொடுத்து தொலைச்ச? அம்மா, என்கிட்ட ஃபோனாமா இருக்கு. ஒரு ஐஃபோன் வாங்கித்தான்னு எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன். வாங்கி கொடுத்தியா நீ? ஐபோனா? அதுனா 4000-5000 60,000 70,000 சொல்றாங்க. ஒரு போனுக்கு எதுக்குடா அவ்வளோ காசு? அப்படி அந்த போன்ல என்ன தாண்டா இருக்கு? அம்மா, அதெல்லாம் நீ பேசாதம்மா. ஃபோன் வாங்கி தர வரையும் வேலைக்கெல்லாம் நான் எதுவும் போக மாட்டேம்மா. தயவு செஞ்சு ஃபோனை வைமா. டேய் புட்ரா. தா, உனக்கு யார் மேலே கோவத்தை அவங்க மேலே காட்டி பழகு. உன்னால் யார்கிட்ட காட்ட முடியுமோ அவங்கள்ட்ட காட்டாத. சி.
எடுக்கிறதுக்கு? இரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ள எங்க போன? யார் பேசுறது? கேப்படா, அன்னைக்கு ஒரு அறையோட விடாம இன்னொரு அறையை சேர்த்து கொடுத்துருப்போம். கொடுத்துருந்தா இந்த மாதிரி கேட்டிருப்பேன் நீ. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தம்பி ஒரு லெமன் டீ ஒரு காஃபி. யார் இவன்? ஓ அண்ணா ஒரு டீ. மச்சான் இந்தா அப்படி. மச்சான் எங்கடா போற? இருடா வரேன். இந்தாப்பா டீ. என்ன ஒரு தினசாக பார்க்குறான், கச்சி கிச்சி வச்சிருவோம். இதா சாப்பிடு, இங்கே வைக்கிற எடுத்துக்கோ. டீ வாங்கி குத்தா அவன் பாட்டு போயினே இருக்கான். டேய் நில்றா, டீ குடிச்சிட்டு போடா. டேய் நில்றா மச்சான், காசு குத்து வாங்கி குத்தா அவன் பாரு டீ குடிக்காம போறான். 10 ரூபாய் சும்மா வட வருது. பார்க்க பாவமா இருக்கானு. டீ வாங்கி குத்தா திமிர வச்சுட்டு போறான் பாத்தியா? போன குற நீ. இருடா நீ வேற நிக்காம போயினே இருக்கான் பாரு பைத்தியக்கார. நீ யாரியா? அவன் என்ன சொன்ன? பைத்தியக்காரா? ஆமாம் பைத்தியக்காரன் தான். டீயை வாங்கி கொடுத்தா டீயை குடிக்காம போனா பைத்தியக்காரன் சொல்லலாம், வேற சொல்லுவாங்க. அவன் பைத்தியக்காரன். முதல்ல அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஐயோ யோ, அவன் யாருன்னு எனக்கு எப்படியா தெரியும்? சும்மா வந்துட்டு அவன் யார் இவன் யாருன்னு. அந்த தெரியுதுல பிரிட்ஜு, அது 7 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டரு வெளியூர்லேருந்து நிறைய ஆளுங்களை கூப்பிட்டு வந்தான். அதில் தான் அவனும் அவன் பொண்டாட்டியும் அவங்களோட வந்தாங்க. அந்த வேலையெல்லாம் முடிஞ்ச எல்லாரையும் ஊருக்கு அனுப்பும்போது அந்த கான்ட்ராக்டர் வெறும் கம்மியான காசு மட்டும் கொடுத்து எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிச்சான். மற்ற ஆளுங்களாம் அவங்க வேலையை பார்த்துட்டு கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இவனும் பொண்டாட்டியை மட்டும் அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு குடிசையை போட்டு அங்கேயே பிளாட்ஃபார்மில் ஒரு கடையை போட்டு பிழைக்க ஆரம்பித்தாங்க. ஓ ஒரு நாள் சாயந்தரம் அவன் பொண்டாட்டி மட்டும்தான் கடையில் இருந்தான். அப்போ ஒருத்தன் பைக்கில் வந்து கடையில் இருந்த அவன் பொண்டாட்டிக்கிட்ட 2 பிரியாணி பொட்டலத்தை கொடுத்தான். அந்த நேரம் பார்த்து அவன் புருஷனும் பொருள்லாம் வாங்க மார்க்கெட் வரைக்கும் போயிருந்தான். மார்க்கெட்டுக்கு போனவன் திரும்ப வந்து பார்த்தா அவன் பொண்டாட்டியே காணும். அவள் இருந்த பசிக்கு அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து போலீஸ்காரங்க பக்கத்தில் இருக்க ஒரு குப்பமேட்டில் ஒரு பொண்ணோட பாடி இருக்குது, உன் பொண்டாட்டியானு வந்து ஐடென்டிஃபை பண்ணி இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் பொண்டாட்டி தான். போஸ்ட்மார்ட்டமில் டாக்டர் அந்த பொண்ணு சாப்பிட்ட பிரியாணியில் போதை மாத்திரை இருந்ததாகவும்
அந்த பொண்ணோட உடம்புல அவன் 2 கிட்னி இல்லைங்கிறத அவன்கிட்ட வந்து சொன்னாங்க. அவன் கழுத்தில் போட்டிருக்க தாலி கூட அவன் பொண்டாட்டியோட தான். அதுக்கப்புறம் அவன் யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி, அவன் எவ்வளோ பசியில் இருந்தாலும் சரி அதை வாங்க மாட்டான். கீழே கிடைக்கிறது, மிச்ச மீதி, குப்பை தொட்டியில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் எடுத்து சாப்பிட்டு இருந்தான். இப்போ சொல்லு, அவன் பைத்தியக்காரனா? சாரிண்ணா. இனிமேல் ரோட்டில் பார்க்குற யாரையும் இப்படி பேசாத. என்ன நடக்குதுன்னே புரியல. விடை தேடி அலையிறியா? என்ன முழிக்கிற? கிடைக்காது. அது கிடைக்காது. இனிமே எல்லாம் அப்படித்தான். எங்க சற்று செய்டுவா? யாரா இவனுங்க? நிம்மதி இல்லைன்னு குடிச்சா குடிச்சும் நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்களே. ஏன்டா இப்படி அன்டைமில் வந்து அரை போதையில் இருக்கணும் ஹராஸ் பண்ணிருக்க? இப்போ தான் உன் ஆள் ஃபோன் வச்சா, நீ என்னன்னா நேரில் வந்து நிற்கிற. உங்கள் 2 பேருக்கு என்னதான்டா பிரச்சனை? டேய் மச்சான், மச்சான் இங்கே பாரு. டேய் மச்சான் இங்கே பாருடா. டேய் ஐஃபோன் நான் பார்த்து இல்லையாடா? டேய் இது ஏன் ஃபோன்டா? டேய் இந்த கலரை சூஸ் பண்ணி வாங்க சொன்னது நான் தான்டா. என்கிட்ட எடுத்துன்னு வந்து காட்டுறியா? நீ தான் கலரை சூஸ் பண்ணியா? யாரா வாங்கி கொடுத்தது? ஷோ, உனக்கு யாரா ஃபோன் வாங்கி கொடுப்பா? உங்கள் அம்மா தான்டா வாங்கி கொடுத்தாங்க. அம்மாவா? ஐஃபோன் வாங்கி கொடுத்தாதான் வேலைக்கு போவோன்னு அவங்கள போட்டு அந்த பாடுபடுத்தினியே. 1.5 சவரன் நகையை அடமான வச்சு உனக்கு அவங்க ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்க்குறப்பே எனக்கு அவ்வளோ காண்டா இருந்துச்சு. மறுபடியும் என்கிட்டே வந்து போதையில் இருக்கும்போது கேட்டு சாவடிக்கிறியே. என்னடா பிரச்சனை? மச்சான் ஒரு நிமிஷம். என் ஆள் என்ன லவ் பண்ணுறாடா. எப்படி? என்ன விஷயம் சொல்லுடா. இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா உனக்கு? தெரியலையே. ஆகஸ்ட் 14. ம். கரெக்டாக 11 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் தான் நீங்கள் வந்து இப்போ நம்ம இருக்க ஏரியாவுக்கு ஃபேமிலியோடு ஷிஃப்ட் ஆகி வந்தீங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்தேன். உன்னை பார்த்து நீ என்கிட்ட பேசி க்ளோஸ் ஆகி அப்படியே நம்ம விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த செகண்டில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்தை என் மனசுக்குள்ளே நான் மறைச்சி வச்சுருக்கேன். சின்ன வயசுலேருந்து உன்னை எல்லா ட்ரெஸ்லேயும் பார்த்துருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போது யூனிஃபார்ம், அப்புறம் பெரிய பொண்ணானு சுடிதார், அவளையே மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கும் போதெல்லாம் கூட பார்த்துருக்கேன். ஆனால் நீ சாரி கட்டி நான் பார்த்ததே இல்லை. ஒருவேளை நம்ம ஃபேமிலி 2 பேரும் காஞ்சிபுரத்துக்கு போய் ஒரு நல்ல முகூர்த்த பட்டு எடுத்து அந்த சாரியை நீ கட்டிட்டு என் பக்கத்தில் நீ உட்காந்து நான் தாலி கட்டும் போது தான் அதை பார்க்கணுன்ட்டு கடவுள் எழுதி வச்சிருக்காரு போல. நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நிறுத்துடா. எப்படிடா உன்னால இப்படி பேச முடியுது? நேற்று வரைக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற. ஏன்டா உங்களால் ஒரு பொண்ணு கூட கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்கவே முடியாதா? அப்படி இல்லடி, நான் சொல்கிறதுக்கு. அப்போ இவ்வளோ நாள் என் கூட சுற்றினது, ஹெல்ப் கிட்ட செய்கிறது, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே நடிப்பு, பிளான் தான் இல்லை? உனக்கு என் மேலே ஒரு ஃபீல் வந்ததில்லடா. அந்த ஃபீல் எனக்கு வரலடா உன்னை பார்த்தா. நீ என்னோட ஃப்ரெண்டுடா. உன்னை எப்படி என்னால் ஒரு லவ்வராக ஒரு ஹஸ்பண்டாக பார்க்க முடியும்? 11 வருஷமா உன்னை மட்டும் தான் நீ நினச்சிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். என்னடா புரிஞ்சுக்க சொல்கிறேன்? என்ன உன்னை ரிஜெக்ட் பண்ணது வேணா உனக்கு வலிக்கலாம்.
ஆனால் எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? கூடயே இத்தனை வருஷம் இருந்து என்னை ஏமாத்தின ஃப்ரெண்டை நினச்சா. இது வரைக்கும் நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்த்ததே இல்லைடி. இதுக்கு மேலே நீயே என்னை ஃப்ரெண்டாக பார்த்தாலும் என்னால் உன்னை அப்படி பார்க்க முடியாதுடா. தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்டா என்னை இப்படி பண்ண வைக்கிற? உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு ஸ்கூல்ல ஒரு லவ் இருந்ததுடா. ஆனால் அது உனக்கு தெரியாது. அது லவ்வா இல்லை அப்யூஸான்னு கண்டுபிடிக்கிற மெச்சூரிட்டி கூட எனக்கு இல்லைடா. ஏன் இது வரைக்கும் நீ என்னை தொட்டு கூட பேசினது இல்லைடா. ஆனால் இன்னைக்கு நீ தொடும்போது எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் ஆகுது. என் மூஞ்சிலே முழிக்காத. டேய் புறம்போக்கே, அது ஓடுறா. ஒன்றை லவ் பண்ணாம சாவடிக்கிறான் மயிறு. இந்த ஃபோன் எப்படி என் கைக்கு வந்துச்சுனே தெரிலடா. இந்த ஃபோனில் பார்த்தா நானும் அவளும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸ், சேட், கால்ஸ் எல்லாமே இருக்குடா. அதெல்லாம் கூட பரவாயில்லடா. என் அக்கௌண்ட்டில் 42,000 ரூபாய் இருக்குடா. ஷி, எப்படி வந்ததுன்னே தெரிலடா எனக்கு. குச்சிருக்கியா? உனக்கு புரியலையா? என் ஆள் என்ன அடிச்சா தெரியுமா? அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தானே இந்த ஃபோனில் எல்லாமே இருக்கு. ஆனால் அன்னிலேருந்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைடா. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன்டா அப்படி லூஸ் குதி மாதிரி பேசுற? இதெல்லாம் நடக்கும் நீ தாண்டா இருந்த. இப்போ ஞாபகம் இல்லைனா மச்சான், உன் ஆளு கூட பிரச்சனைனா போய் அங்கே நடி. சும்மா இங்கே வந்து என்ன நச்சுட்டு இருக்காத. போகிறது அந்தா போ, இல்லையா பிளாக்ல ஒரு கோட் வாங்கி வந்து என்னோட போடு. உன் கூட பேசி பேசி அச்ச போதெல்லாம் இறங்கிடுச்சு. வந்துட்டான். டேய் போகிறதா இருந்தால் அந்த போரையை கொஞ்சம் போத்தி விட்டு போடா. கனவா இது? கனவுகள், ட்ரீம்ஸ், நமக்கு ஏன் எதனால் கனவு வருதுலாம் யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே போகும்போது நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது சுயநினைவு, அதோட நினைவு தப்பி ஒரு ஆஃப் ஆன ஸ்டேட்டுக்கு போயிடும். அந்த நேரத்தில் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நம்ம ஆழ் மனசு ஆக்டிவ் ஆகும்.
இப்படி இது ஆக்டிவ் ஆகிற அந்த டைமில் இந்த ரெண்டு மைண்டுக்கு நடுவில் ஒரு சில எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த வேவ்ஸ்னால தான் நமக்கு கனவு வருதுன்னு ஒரு சில ரிசர்ச் சொல்லுது. ஆனால் அதுக்குமே எந்தவித அறிவியல் பூர்வமான ஆதாரமும் கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னும் சில பேர் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற காட்சிகளோட தொகுப்பு தான் கனவுகள்னு ஆணித்தரமாக நம்புகிறாங்க. மர்மமாக இருக்குல்ல? இப்படி மர்மமாக இருக்க கனவுகளுக்கு நடுவில் ஒருத்தர் மாட்டிக்கிறான், அதுலேருந்து வெளியே வர முடியாத மாதிரி ஒரு லூப்பில் மாட்டிக்கிறான் அப்படின்னா அடுத்து என்ன ஆகும் தெரியுமா? ஹலோ.